உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்றில்லை. உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்றில்லை. ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம். பயிலுகின்ற உயிர் வகைகள் மட்டுமின்றி இங்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர். வெயிலளிக்கும் ரவி, மதி, மேகம், விண்மீன் மற்றும் இங்கு பலபலவாம் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம். எழுதுகோல் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம். மகாகவி பாரதியை வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். நல்லாரை காண்பதும் நன்றே, நலம்மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. அப்படியான ஒரு நல்ல நாளில் இந்த அற்புதமான ஒரு நிகழ்விற்காக என்ஜிஎம் கலை அறிவியல் கல்லூரியிலே குழுமி இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த கல்லூரியினுடைய புகழ்பெற்ற நிகழ்வுகளில் ஒன்றாக இன்றைய இந்த தேசிய கருத்தரங்க நிகழ்வும் சிந்தனை கவிஞர் கவிதாசனின் வெற்றி களம் நூல் வெளியீட்டு நிகழ்வும் அமைந்திருப்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்விலே மிக அருமையான புதுமையான வரவேற்புரையை வழங்கி சிறப்பித்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் செயலாளர் கவிஞர் பூபாலன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைமுறை நிகழ்த்திய கல்லூரியினுடைய முதல்வர், போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பேராசிரியர் மாணிக்க செழியன் அவர்கள், எனக்கு புரியல, அவருடைய முதல்வர் அறையில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது இதுதான் அவருடைய முதல் முறையாக அறிமுகம். பழனிசாமி, பேராசிரியர் பழனிசாமி இருந்தபோது பலமுறை வந்திருக்கிறேன். இவரை முதல்வராக அந்த இருக்கையிலே முதன்முறையாக இன்றைக்குத்தான் சந்தித்தேன். அவர் கணினி அறிவியல் துறையை சார்ந்தவர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். ஆனால் இங்கே அவருடைய தலைமை உரையில் தமிழ் கமழ்ந்ததை பார்த்து நான் அவர் தமிழ்துறைக்கும் சொந்தக்காரர் என்றதான ஒரு எண்ணத்தில் திளைத்திருக்கின்றேன். ஒருவேளை அது இந்த கல்லூரிக்கான ஒரு பெருமை, கவிதாசனுக்கான ஒரு பெருமை, அவருடைய தந்தையார் அவர்களுக்கான பெருமை என்பதாக தாய்மொழியை மிக அழகாக நல்ல கருத்தோட்டத்தோடு அழகான தமிழ் சொற்களை கோர்த்தெடுத்து மிக அற்புதமான தலைமையுரை வழங்கி சிறப்பித்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை, வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த நூல் மிக முக்கியமான ஒரு நூல். போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய இன்றைய நிகழ்வின் விழா நாயகர் தமிழ்ச்செம்மல், சிந்தனை கவிஞர், அவருடைய முன் விருதுகள், பட்டங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து சொன்னால் மாலை நிகழ்வெல்லாம் முடிகிற நேரத்தை கடந்து விடுவோம் என்பதற்காக எந்த விதமான முன் ஒட்டுக்கள் எல்லாம் தேவைப்படாமல் கவிதாசன் என்றாலே யார் என்று உலகறிந்த ஒரு மாபெரும் கவிஞராக திகழக்கூடிய, வணக்கத்திற்குரிய, லட்சியவாதிகளை உருவாக்குவதே என் லட்சியம் என்பதை தன்னுடைய கருத்தியலாக கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் அழகான தமிழோடும் நல்ல சிந்தனைகளோடும் தன்னம்பிக்கையோடும் தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா உயிரினங்களையும் உருவாக்குகின்ற ஒரு மாபெரும் முயற்சியை மிக தொடர்ச்சியாகவும் இனிமையாகவும் நேர்த்தியாகவும் ஆற்றிக்கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய கவிதாசன் அவர்களே, இந்த அரங்கிலே மேடையிலே அமர்ந்து இந்த நூலினுடைய பிரதிகளை பெற்றுக்கொண்டு சிறப்பித்திருக்கின்ற சித்தூர் அரசு கல்லூரியினுடைய தமிழ் இணை பேராசிரியர் கதிரவன் அவர்களே, போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பொள்ளாச்சி கம்பன் கலைமன்றத்தினுடைய எழுத்தாளர் சண்முகம் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய முதன்மையராக இருக்கக்கூடிய முனைவர் முத்துக்குமரன் அவர்களே, தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக, தமிழ்துறை தலைவராக இரு நிலைகளில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முனைவர் மகேஸ்வரி அவர்களே, பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் தலைவர் கவிஞர் அம்சப்பிரியா அவர்களே, இந்த நிகழ்விலே வந்து தங்களுடைய பங்களிப்பை நல்குவதற்காக எல்லோரையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு காலை முதல் தொடர்ச்சியாக
அழகான அந்த கட்டுரைகளை வழங்கி அமர்வுகளை எல்லாம் சிறப்பித்து இந்த ஒரு நாள் முழுவதும் கவிதாசன் சிந்தனைகளை தமிழ் சார்ந்த மாண்புகள் சார்ந்த சிந்தனைகளை இந்த அரங்கிலே அனைவரையும் பதிவு செய்வதற்கான ஒரு அற்புதமான நிலையில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கின்ற தமிழ்துறையினுடைய தலைவர், தமிழ் இலக்கியத்துறையினுடைய தலைவர் பேராசிரியர் அன்பு தம்பி ராஜ்குமார் அவர்களே, இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு துறையை சார்ந்த பல்துறை விற்பனர்களாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையை இன்றைக்கு முழுவதும் நல்ல காற்றை சுவாசிப்பதைப் போல, நல்ல நீரை பருகுவதைப் போல, நல்ல உணவை சுவைப்பதைப் போல அறிவுக்கான ஒரு பெரும் விருந்தை இன்றைக்கு நுகர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே குழுமி இருக்கின்ற பல்துறைகளை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களே, ஆய்வாளர்களே, மாணவர்களே, இலக்கிய அமைப்புகளை சார்ந்த தமிழ் ஆர்வலர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல புத்தகங்களோடு புழங்கும் போது நாமே புத்தகமாக மாறி நம்மை பலர் வாசிக்க தொடங்கி விடுகிறார்கள் என்று கவிதாசன் அவர்கள் குறிப்பிடுவார்கள். உண்மையில் புத்தகம் என்பது எத்தனை அற்புதம்! தூரம் தூர்ந்து போகும், இறந்த காலம் மீண்டும் வாழும், கத்தியின்றி இரத்தமின்றி உள்ளங்கையில் யுத்தம், உயிரின் சுவாசம் அல்லவா புத்தகம், உனக்குள் ஒரு சூரியன் அல்லவா புத்தகம், அட்டையிட்ட அமுதம் அல்லவா புத்தகம், உனக்கு வரம் வர யாரோ இருந்த தவம் அல்லவா புத்தகம். அப்படி இன்றைக்கு இந்த புத்தகத்திலே 117 பேர் தவம் செய்து ஒரு அற்புதமான வரத்தை தமிழ் இலக்கிய உலகிற்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த கட்டுரையாளர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவர்களுக்கான மூல வித்தை கொடுத்த, பல நூல்களை கொடுத்த, இந்த நூலை வாசிக்கின்ற போது இதுக்கு முன்னாடி கவிதாசன் அவர்களுடைய கருத்தரங்குகள், அது சார்ந்த நூல் வெளியீடுகள், அந்த நூல்களை வாசித்த அனுபவங்களிலிருந்து இந்த நூல் புதுமையான நிலையில் வேறுபட்ட சில தனித்துவங்களை கொண்டிருக்கிறது. அந்த நூலிலே இருப்பவற்றை வாசித்து பார்த்தேன். அது ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. அதில் என்ன அப்படின்னா, எல்லோரும் ஒரு புத்தகத்தை திறனாய்வு செய்தல். பூபாலன் அவர்கள் கூட வரவேற்புரையில் சொன்னார், ஒரு வாசகனாக வாசிப்பது வேறு, ஒரு ஆய்வாளனாக அணுகுவது வேறு என்று. ஆனால் அந்த இரண்டு நிலைகளையும் கடந்த ஒரு நிலையை இந்த புத்தகத்தில் நான் வாசித்து அறிந்தேன். என் வாழ்வோடு இந்த கவிதாசன் அவர்களுடைய படைப்புகள் எத்தகைய தொடர்புகளை கொண்டதாக இருக்கின்றது. என் வாழ்வின் எந்த புள்ளியில் நான் இருந்தபோது கவிதாசன் அவர்களுடைய எழுத்துக்களை வாசிக்க தொடங்கினேன், அவருடைய உரைகளை கேட்க தொடங்கினேன், அவரை கண்ணால பார்ப்பதற்கான வாய்ப்பை பெற்றேன். இந்த 3 நிலைகளையும் பல கட்டுரையாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கவிதாசனை இந்த கிமு கிபி என்பது போல கவிதாசனை சந்திப்பதற்கு முன்பாக என்னுடைய வாழ்வியல் போக்கு, கவிதாசன் அவர்களை சந்தித்த பிறகு என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்கின்ற போக்கிலே பல கட்டுரைகள், அவருடைய எழுத்துக்களை வாசிப்பதற்கு முன்பாக நான் இருந்த நிலை, அவருடைய புத்தகங்களை வாசித்த பிறகு எனக்குள் ஏற்பட்ட மாற்றமும் ஏற்றமும் என்பதான நிலையில், மூன்றாவதாக அவருடைய பொழிவுகள். எங்கு பார்க்கின்ற போதும் மனிதர் மிகவும் இனியர் என்று மகாகவி பாரதி வசன கவிதையில் பதிவு செய்திருக்கிறார். மனிதர் மிகவும் இனியர் என்பதை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் என்ற கேள்வி இளைஞர்களுக்கு பெரும்பாலும் வரக்கூடும். ஓரளவுக்கு நடு வயதை தாண்டியவர்கள் அதை ஒப்புக்கொள்ளக்கூடும். இன்னும் கூட அதிலும் சிலருக்கு மாறுபட்ட முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கும். ஆனால் மனிதர் மிகவும் இனியர் என்பதை தன்னுடைய செயல்களால், தன்னுடைய அசைவுகளால், தன்னுடைய சொற்களால், தன்னுடைய இயக்கங்களால் தொடர்ச்சியாக 20, 21ஆம் நூற்றாண்டில் பதிவு செய்து அந்த மந்திரத்தை உலகம் முழுமைக்குமாக வழங்குகின்ற ஒரு பேராற்றல் மிக்க பெருந்தகைதான் நம்முடைய தமிழ்ச்செம்மல் கவிதாசன் அவர்கள். ஒரு எழுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு பல இலக்கணங்களை தருவார்கள். உணர்ச்சிக்கு தலைவாரி பூச்சூட்டுங்கள், அங்கே கவிதை பிறக்கும் என்பது போல உணர்வுகளை எல்லாம் நாம் இணைத்து
நாம் அதை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதில் தான் ஒரு எழுத்தினுடைய வெற்றி இருக்கிறது. ஒரு எழுத்தை எழுதுகின்ற போது அந்த எழுத்துக்களை உள்ளடக்கிய அந்த புத்தகம் பல படிகள் விற்பனையில் சாதித்தால் அவர் வெற்றி பெற்ற எழுத்தாளர் என்று எடுத்துக்கொண்டு விட முடியாது. கவிதாசன் ஒரு வரையறையை சொல்லுகின்றார். உள்ளத்திலிருந்து உணர்வுகள் கொப்பளிக்கும் போது அதை செதுக்கி செதுக்கி தாள்களில் வார்த்தெடுப்பது என் வேள்வி என்று அவர் குறிப்பிடுகிறார். அவர் செய்த வேள்வியின் பயன் என்ன என்பதை இந்த நூல் வரலாற்றில் பதிவு செய்து காட்டும். இது போன்ற பல நூல்கள் வந்திருக்கின்றன. அநேகமாக எனக்கு தெரிய மகாகவி பாரதிக்கு பிறகு ஒரு படைப்பாளருடைய படைப்புகள் மேலதிகமாக பயன்படுத்தப்படுவதும் புழங்கப்படுவதும் எழுத்திலே வடிக்கப்படுவதும் அது சார்ந்த புத்தகங்களை எழுதுவதுமாக இருப்பது என்றால் அதிகமாக பாரதிக்கு பிறகு கவிதாசன் அவர்கள்தான். எல்லா கல்வி நிறுவனங்களிலும் பாடத்திட்டங்கள் எல்லாவற்றிலும் பள்ளி பாடத்திட்டத்தில் அவருடைய படைப்புகள் இருக்கின்றன, கல்லூரி பாடத்திட்டங்களில் அவருடைய படைப்புகள் இருக்கின்றன, பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் அவருடைய படைப்புகள் இருக்கின்றன. பொதுவெளியில் புழங்குகின்ற இடங்களில் நீங்கள் கோயம்புத்தூர் முழுக்க வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னும் அவங்க சொன்ன மாதிரி தமிழகம் முழுவதும் இருக்கிறது. அது உலகை நோக்கி விரிந்து கொண்டே இருப்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்து கொண்டு அவ்வப்போது மகிழ்வை அவரோடு பகிர்ந்து கொண்டும் இருக்கின்றோம். எங்கு போனாலும் பயணங்களின் போது வாகனங்களில் இவருடைய தொடர், உணவகங்களில் புழங்குகின்ற இடங்களில் எல்லாம் ஒரு காலத்தில் திருக்குறள் அப்படி எழுதி பார்த்துருப்போம் நம்ம, அரசு பேருந்துகளில் எல்லாம் இருப்பதாக. அப்படி திருக்குறள் போல சுருக்கமாகவும் நேர்த்தியாகவும் அடர்ந்த சிந்தனைகளை, அர்த்தமுள்ள சிந்தனைகளை தன்னுடைய எழுத்துக்களிலும் பேச்சுகளிலும் வழங்கி வருவதால் கவிதாசன் அவர்கள் இங்கே மக்களுடைய வாழ்வியலோடு இரண்டர கலந்து அவர்களுக்கெல்லாம் ஒரு ஊட்டச்சக்தியாக உற்சாகமாக இருப்பதற்கான அற்புதமான நெறிகாட்டியாக இருக்கின்றார் என்பது பெருமகிழ்ச்சிக்குரிய ஒன்று. நிறைய வாசிக்கிற வழக்கம் எல்லாருக்கும் இருக்கும். இப்பெல்லாம் புத்தக திருவிழாக்கள் நடைபெறுவதால் இந்த பூபாலன் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், மாதத்தின் ஒரு ஞாயிறை வாசிப்பிற்காக புத்தகங்களோடு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு தெரிய இந்த நூற்றாண்டிலே இந்த வாசிப்பை நேசிக்கின்றவர்களுடைய விழுக்காடு அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதாக ஒரு ஆசிரியராக நான் அதை உணர்ந்திருக்கின்றேன். இந்த வாசிக்கின்றவற்றை என்ன செய்கின்றோம் என்பதில் மட்டும்தான் நாம் ஒரு திட்டமிடலை செய்து கொள்ள வேண்டும் என்பதாக. நிறைய வாசிக்கின்றோம், நிறைய புத்தகங்களை வாங்குகின்றோம், நிறைய புத்தகங்களை புரட்டி வாசிக்கின்றோம். வாசித்தவற்றில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எடுத்து என்ன செய்கின்றோம், அதை நாம் எப்படி நமக்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுகின்றோம், எப்படி மற்றவர்களுக்கு அதை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவதற்கு நாம் வழித்துணையாக இருக்கின்றோம் என்பதில் மட்டும்தான் சற்றே இன்னும் நாம் கூர்தீட்டிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதாக நான் கருதுகின்றேன். கவிதாசன் அவர்கள் மாணவராக இருந்தபோதே மிகப்பெரிய விருதுகளை வாங்கியவர், இலக்கிய அமைப்புகளை முன்னின்று நடத்தியவர். அவருடைய மரியாதைக்குரிய கலாம் அவர்களுடைய திருக்கரங்களால் விருது வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தா அப்துல் கலாம் அவர்களும் கவிதாசன் அவர்களும் இணைபிரியாத நண்பர்கள். நாங்கள் இதை பல இடங்களில் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அப்படியாக அவர் அரிஸ்டாட்டில் தொடங்கி ரூசோ தொடங்கி அவர்களுடைய சிந்தனைகளை எல்லாம் தனக்குள் ஏந்தி அதை அடுத்த தலைமுறைக்கு அந்த சிந்தனைகளில் தேவையானவற்றை இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மனிதர்களுக்கு வழங்குகின்றார். எப்போதுமே மற்ற உயிரினங்கள் எல்லாம் அதுவாக அப்படியே தான் இருக்கிறது. ஒரு சிங்கம் சிங்கமாக இருக்கிறது, புலி புலியாக இருக்கிறது, கரடி கரடியாக இருக்கிறது, நரி நரியாக இருக்கிறது. மனிதன் மட்டும் எப்போதும் மனிதனாகத்தான் இருக்கிறானா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்ற காலகட்டத்தில் நாம் வாழ்கின்றோம். இந்த மனிதன் மனிதனாகத்தான் இருக்க வேண்டும், இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த விதிமுறைகளை எல்லாம் ஒரு பெரிய கலைக்களஞ்சியமாக வடித்து அதை எடுத்து பார்த்து நம்ம ஆங்கிலம் படிக்கின்ற போது தொடக்கத்தில் ஏதாவது ஒரு சொல்லுக்கு பொருள் புரியவில்லை என்று சொன்னால் அகராதியை எடுத்து புரட்டி பார்ப்பது போல வாழ்க்கை என்பதை நடத்தி செல்வதற்கு, நகர்த்தி செல்வதற்கு நாம் அதில் ஏதாவது ஒரு ஐயம் வந்தால் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால்
கவிதாசன் என்ற கலைக்களஞ்சியத்தை புரட்டி பார்த்தால் அதிலே அதற்கான தீர்வு இருக்கும் என்பதை பல முறை எங்கள் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் தங்கள் அனுபவத்தின் வாயிலாக, கவிதாசன் வாயிலாக தீர்வு கண்டதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இது ஒரு பெரிய கலைக்களஞ்சியம். இந்த கலைக்களஞ்சியம் எப்படி புடம் போடப்பட்டது, இது எப்படி ஒரு மிகப்பெரிய கலைக்களஞ்சியமாக உலகம் முழுமைக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு மனிதர், அவர் எப்படி இத்தனை துறைகளில் தன்னை விரித்து கொண்டு, தன்னை பரவலாக்கம் செய்து கொண்டு, மற்றவர்களை அரவணைத்து கொண்டு, பேரன்பு செலுத்தி, பாரதி சொல்லுவான், செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், வையகத்தில் அன்பில் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்பான். அப்படி அதை அப்படியே தன்னகப்படுத்தி கொண்டு தவம் செய்த மாமனிதர் கவிதாசன். தானும் உயர்ந்து தன்னை உயர்த்தி கொண்டு மற்றவர்களையும் உயரத்தில் ஏற்றுவதற்கு அவர் கையில் எடுத்துக்கொண்ட ஆகச்சிறந்த கருவி அந்த அன்பு என்கின்ற தவம். தமிழ் அன்னை அவருக்கு அதற்கு உறுதுணையாக இருந்தார். ராமகிருஷ்ணரை, விவேகானந்தரை, அம்பேத்கரை, பாரதிதாசனை, தந்தை பெரியாரை, இவர்களுடைய சிந்தனைகளின் ஆகச்சிறந்த செய்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவற்றை அடுத்த தலைமுறைக்கு கையகப்படுத்தி எடுத்து கொடுக்கின்ற ஒரு விற்பனராக அவர் இருக்கிறார். மகாகவி பாரதியை தன்னுடைய மானசீக ஞான குருவாக ஏற்றுக்கொண்டு பாரதியின் சிந்தனைகளோடு தன்னை நன்றாக பிணைத்து கொண்டு அந்த சிந்தனையை எடுத்து உலகெங்கும் நகர்த்தி செல்லுகின்ற ஒரு வலிய ஆயுதத்தை அவர் கொண்டிருக்கிறார். போரில்லாத உலகம் வேண்டும் என்று நாம் சொல்லுகின்ற போது போர் வேண்டும், அந்த போருக்கு நாம் பயன்படுத்துகின்ற கருவி எது என்பதில் தான் நமக்கு தெளிவு வேண்டும் என்பதாக எடுத்துக்கொண்டு இந்த அன்பு என்ற கருவியை, தன்னம்பிக்கை என்ற கருவியை, ஆற்றல் என்ற கருவியை, சுறுசுறுப்பு என்ற கருவியை, உழைப்பு என்ற கருவியை, விடாமுயற்சி என்ற கருவியை, இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து பயன்படுத்துகின்ற போது வெற்றி என்பதைத்தான் நாம் முத்தமிட வேண்டும், அதுதான் கிடைக்கும் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றார். மிக இளம் வயதிலேயே, இப்பவும் அவர் இளைஞர் தான், ஒன்று வேற ஏதாவது பிறழ்ந்து பேசிவிடக்கூடாது, ஆமாம் என்றும் இளைஞர் அவர். ஆனால் 2002 ஒரு நம்ம எல்லோருடைய சாதனைகளையும் நாம் பெருமிதமாக பார்ப்போம், மகிழ்வோம், இது இயல்பு தான். ஆனால் ஒரு தமிழன் சாதிக்கின்ற போது, அதை பார்க்கிற போது இன்னும் கூடுதலான பெருமிதமும் மகிழ்ச்சியும் நமக்கு இருக்கும். 2002 இவர் எழுதிய கருவறை ஓலங்கள் என்ற கவிதை இந்தியாவில் இருக்கின்ற 180 வானொலி நிலையங்களில் அந்தந்த வானொலியில் இருக்கின்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒரே நேரத்தில், அப்போ இந்தியா முழுக்க 2002 இவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. விருதுகள் இவரால் பெருமை பெற்றன. விருதுகளை கொடுப்பவர்களுக்கு அல்ல பெருமை, விருதுகள் கவிதாசன் கரங்களை சென்று அடைகின்றோம் என்பதால் பெருமைப்பட்டன. பாரதி சொல்லுவது போல சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதி மிக்க நவகவிதை என்னாலும் அழியாத மகாகவிதை என்று சொல்வதைப் போல இவருடைய எழுத்துக்களிலும் இவையெல்லாம் பயின்று வருகின்றன. எனவே இவரை நான் ஒரு பாரதி புத்திரனாக பார்த்து எப்போதும் மகிழ்ந்ததுண்டு. பல நேரங்களில் அவரிடம் அதை பகிர்ந்திருக்கிறேன். இறைவா, உண்ணும் உணவு நீ, பருகும் நீர் நீ, ஒருபோதும் வீண் செய்ய மாட்டேன். சுவாச காற்று நீ, வாழும் பூமி நீ, மாமழை தரும் வானம் நீ, மாசுபடுத்த மாட்டேன். எல்லா உயிர்களும் நலமாய் வாழ்வதற்கு எனது பிரார்த்தனை இதுதான் என்று ஒரு இடத்திலே எழுதுகின்றார். மகாகவி பாரதி எழுதுவான், எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க என்பான். அதனுடைய சாரத்தை கவிதாசனுடைய பல கவிதைகளில் நாம் பார்க்க முடிகின்றது. பாரதியைப் போலவே மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும் என்று இவரும் தன்னுடைய மந்திரங்களை அழகான தமிழ்ச்சொற்களால் வடித்து அகில உலகிற்கும் அதை விருந்து படைக்கின்ற ஒப்பற்ற ஆளுமையாக இருக்கின்றார். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி எழுதினான். வறுமை கோட்டை வரைபடத்திலிருந்து நீக்க இனி ஒரு விதி செய்வோம் என்று இவர் எழுதுகின்றார்.
பாவேந்தரையும் இவருக்கு மிகவும் பிடிக்கும். பாவேந்தர் பாரதிதாசனை துன்பம் பிறர்க்கு நல் இன்பம் தமக்கெனும் துட்ட மனோபாவம் அன்பினை மாய்க்கும் அறம் குலைக்கும் புவி ஆக்கம் தன்னை கெடுக்கும் என்று பாரதிதாசன் எழுதுவார். அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்று பாரதிதாசன் எழுதுவார். இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றதென்போனும் இருக்கின்றானே என்று எழுதினார். இவர் சாதி என்னும் சொல்லே சாவுக்கு முன் சாக வேண்டும் என்பதாக கோடிட்டு காட்டியிருக்கிறார். அதே போல அறிவை விரிவு செய் என்று பாவேந்தர் பாரதிதாசன் எழுதினார். அண்மையில் இந்த 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து 21ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதி வரை வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற உளவியல் பேரறிஞர், அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அவருடைய பெயர் எம்மி வெர்னர். எம்மி வெர்னர் என்ற அமெரிக்க உளவியல் அறிஞர், அவர் ஒரு அற்புதமான உளவியல் கருத்தியலை, ஒரு கோட்பாட்டை உலகிற்கு கொடையாக வழங்கினார். இன்று வரை உளவியலிலே 2 கோட்பாடுகள் ஆகச்சிறந்த, உலகம் முழுமைக்கும் பயன் தருகின்ற, நடைமுறைப்படுத்த வேண்டிய கோட்பாடுகளாக கொண்டாடப்படுகின்றன. அதில் ஒன்று எம்மி வெர்னர். அவருடைய கோட்பாடு உளவியல் விரிதிறன் என்று நான் தமிழிலே அதை பயன்படுத்துகின்றேன். சைக்கலாஜிக்கல் ரெசிலியன்ஸ். உளவியல் விரிதிறன், அறிவை விரிவு செய்தல் தான். ஒன்று நடக்கின்ற போது அதை எப்படி எதிர்கொள்கிறோம், நாம் எதையெல்லாம் திட்டமிடுகின்றோம். ஒரு நாளை பற்றிய திட்டமிடல் நமக்கு உண்டு, ஒரு வாரத்தை பற்றிய திட்டமிடல் உண்டு, ஒரு மாதத்தை பற்றிய திட்டமிடல் உண்டு, ஒரு ஆண்டை பற்றிய திட்டமிடல் உண்டு, எதிர்காலம் என்று சொல்லி அடுத்த ஆண்டிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய திட்டமிடல் உண்டு. இப்படி நாம் திட்டமிடுகின்ற எல்லாம் திட்டமிட்டவாறு அப்படியே நடந்து விடுகிறதா? அப்படி சொல்ல முடியாது. ஒரு 50-60 விழுக்காடு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நாம் எண்ணியதற்கு மாறாக நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாம் நினைத்ததை விட கூடுதலான சிறப்பை தருகின்ற நிகழ்வுகளாக முடிவெனவும் உண்டு. நாம் எண்ணியதை விட கீழான நிலையில் முடிவுகளை தருகின்ற நிகழ்வுகளும் உண்டு. ஆக வாழ்தல் என்றால் என்ன? இந்த அறிவை எப்படி விரிவு செய்வது? உளவியல் விரிதிறன் என்றால் என்ன என்பதை கண்டுபிடித்து உலகிற்கு கொடையாக கொடுத்தவர் எம்மி வெர்னர் என்ற உளவியல் அறிஞர். அவர் என்ன பண்ணார்? ஒரு அறிவை, அதாவது எல்லா வசதிகளும் இருக்கின்ற போது, நம்முடைய சூழல் எல்லாம் நன்றாக வாய்க்கின்ற போது, நமக்கு தேவையான பணிவிடைகளை செய்வதற்கு எப்போதும் நம்மை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கின்ற போது, நம்முடைய வெற்றிகளை எப்போதும் ஒளிவட்டமாக இறைவன் நம் அருகிலேயே வைத்திருக்கின்ற போது சாதிப்பதில் பெருமையொன்றும் இல்லை. அது ரொம்ப இயல்பாக இருக்கிறது. தாகம் எடுக்கின்ற போது கையில் தண்ணீர் குடுவை இருந்ததென்றால் அதில் ஒன்றுமே தோணாது. நம்ம ரொம்ப அனிச்சையாக எடுத்து தண்ணியை குடிச்சுப்போம். ஆனால் தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல, ஒரு பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கின்ற போது, கடுமையான தாகம் எடுக்கின்ற போது, அப்போ கொஞ்சம் தண்ணி கிடைக்காதான்னு ஏங்கி ஏங்கி காத்திருந்து அதுக்கப்புறம் அது கிடைக்கும் போது அதனுடைய மதிப்பு பன்மடங்கு கூடுகிறது. அதே போல நாம் நினைக்கின்ற சூழல் இல்லாமல் எதிர்மறை சூழல் இருக்கின்ற போது நடக்கின்ற நிகழ்வுகள், அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் நம்முடைய வாழ்க்கை முழுமைத்துவம் பெறுகிறது, சிறப்பு பெறுகிறது. இதை பற்றி ஆய்வு செய்வதுதான் அந்த எம்மி வெர்னருடைய கோட்பாடாக இருக்கிறது. உளவியல் விரிதிறன் என்பது அதுதான். அவர் ஹவாய் தீவுகளிலே குவாய் என்ற பகுதியிலே இருந்த ஒரு 700 பேர், 798 பேரை, சூழல் சரியில்லாமல் பிறப்பிலேயே இருந்த அந்த குழந்தைகளை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வளர்ச்சி போக்கில் ஒரு 40 ஆண்டு காலம் அவதானித்து அவர் ஒரு உண்மையை கண்டறிகின்றார். சூழல் காரணமாக என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற முடியவில்லை, சூழல் காரணமாக நான் தோற்றுவிட்டேன், சூழல் காரணமாக நான் சாதிக்கவில்லை என்றெல்லாம் கூறிய 3 2 பகுதியினர் இருக்க, ஒரு பகுதியினர்
எந்த சூழல் இருந்தாலும் நான் ஒரு மிகப்பெரிய இலக்கை நிர்ணயித்து கொண்டு அந்த இலக்கை நோக்கி செல்லுவதற்கான தடைகளை கடந்து ஓடுகின்ற தன்னம்பிக்கையை கைக்கொள்வேன் என்பதாக அவர்கள் முயற்சி செய்தார்கள், வென்றார்கள். அவர்கள்தான் இந்த வாழ்வில் தங்களுடைய வாழ்க்கையை நேர்த்தியாகவும் முழுமையாகவும் சரியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்தவர்கள் பட்டியலில் இடம்பெறுகிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த உளவியல் விரிதிறன், அவர்களுடைய அறிவை, பேராற்றலை ஒருமுகப்படுத்தி எதெல்லாம் துன்பம் தருகின்றதோ, எதெல்லாம் நம்மை குன்றச் செய்கின்றதோ, எதெல்லாம் நம்மை கீழ்மைப்படுத்துகின்றதோ அவற்றையெல்லாம் புறம் தள்ளி, அதாவது கொள்வன கொள்ளுதல், தேவையில்லாதனவற்றை தள்ளுதல் என்பதில் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருந்தார்கள். அதுதான் அவர்கள் உளவியல் விரிதிறனாளர்களாக கருதப்படுகிறார்கள் என்ற கோட்பாட்டை கொடுத்தார். கவிதாசனுடைய படைப்புகள், அவருடைய சொற்பொழிவுகள், இதை அதோடு ஒருங்கிணைத்து பார்க்கின்ற போது எனக்கு தெரிந்திருந்தால் இதை பற்றி ஒரு கட்டுரையை கொடுத்துருப்பேன் இந்த புத்தகத்தில். ஆமாம், ரொம்ப அற்புதமான மிகச்சிறந்த உளவியல் விரிதிறனாளராக அவர் இருக்கின்றார் என்பது மட்டுமல்ல, உளவியல் விரிதிறனாளர்களை உருவாக்குகின்ற மாபெரும் சாதனை செம்மலாக கவிதாசன் அவர்கள் இருக்கின்றார் என்பதை அவருடைய வாழ்நாளின் செயல்களும் அவருடைய உரைகளும் அவருடைய எழுத்துக்களும் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றன. சாதியை பற்றி, சாதி என்னும் சொல்லே சாவுக்கு முன் சாக வேண்டும் என்று சொன்னவர், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்போது முழுமை பெறும் என்று மிக அழகாக, மனிதன் மனிதனாக மதிக்கப்படும் நாள்தான் மண்ணில் சொர்க்கம் மலரும் நாள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நல்லனவற்றை கேட்கின்ற போது, காந்தியிலிருந்து நான் சற்று மாறுபடுகின்றேன். நல்லனவற்றை பார், நல்லனவற்றை கேள், நல்லனவற்றை பேசு என்பதுதான் நம்முடைய தாரக மந்திரம் என்பதை கவிதாசன் அவர்கள் காந்தியிலிருந்து சற்றே மாற்றி இந்த உலகிற்கு வழங்கிய புதிய கொடைமைகளில் ஒன்றாக தந்திருக்கின்றார். அதை நான் மிகுந்த மகிழ்வோடு வரவேற்கின்றேன். இந்த வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம், வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான கனவு, வாழ்க்கை என்பது நமக்கு வழங்குகின்ற பாடம். வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை உலகிற்கு உணர்த்துகின்ற ஆகச்சிறந்த எத்தனையோ வேண்டாத நிகழ்வுகள் எல்லாம் இருந்தால் அது தேவையில்லாத கழிவுகளை அகற்றுகின்ற ஒப்புயர்வற்ற ஒரு தூய்மை பணியாளராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர். அதன் வாயிலாக நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கின்ற பேராற்றல் படைத்தவராக அவர் இருக்கின்றார். சிக்கல்களை எல்லாம், என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிக்கல்களை சொல்லுவதை விட அந்த சிக்கல்களுக்கான தீர்வுகளை சொல்லுவது, ஒரு பேராசிரியர் விஸ்வநாதன்லாம் இருக்காரு, என்னென்னா எழுத்தாளர்களோட வேலை அதெல்லாம் கிடையாது, என்ன இருக்கோ அதை அப்படியே உள்ளதை உள்ளபடி பதிவு செய்வது எழுத்தாளர்களுடையது இல்லை, எழுத்தாளர் ஒரு மனிதரும் தான் என்பதால் இந்த தீர்வு சொல்வதுங்கிறதும் அவங்களுடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. அப்படி கவிதாசன் அவர்கள் சிக்கல்களுக்கு களைவதற்கான தீர்வுகள் என்ன என்பதை அவருடைய எழுத்துக்களில், சிந்தனைகளில் நிறைவாக வழங்கி கொண்டே இருக்கின்றார். ஒரு தகுதி பெற வேண்டும்ங்கிற அந்த ஒரு சின்ன இது அந்த கட்டுரையாளர் ஒருவர் எழுதியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டம், இந்த தகுதி இருந்ததுன்னா எண்ணியவற்றை நாம் நிறைவேற்றி விடலாம். உளிபடாத கற்கள் சிலையாவதில்லை, உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை என்பதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இருக்கும். பல இடங்களில் இதை பயன்படுத்தி, நாங்கள் கூட கல்லூரியில், எங்கள் பல்கலைக்கழகங்களில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 திருக்குறள் இருக்கிறது போல் கவிதாசனுடைய அடிகளை எல்லா இடங்களிலும் பொறித்து வைத்திருப்போம். அப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுகின்ற விதிகளை எடுத்து சொல்லுகின்ற பேராற்றல் நிறைந்தவராக இருக்கின்ற கவிதாசன் அவர்கள் எப்போதுமே வெற்றி தோல்வி இரண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலான்னா, இந்த தோல்வியை அச்சப்படுத்திடு, தோல்வியை விரட்டி விடு, தோல்விக்கு சவால் விடு, அதுவே எனக்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஆற்றலை உனக்குள் மேம்படுத்தும் என்ற ஒரு புதிய மந்திரத்தை, இவர் ஒரு பெரிய மனநல மருத்துவராக இருக்கிறார். மனநலம் குன்றிய மிகவும் தொய்வடைந்த நிலையில் இருப்பவர்கள் கவிதாசனுடைய எழுத்துக்களை வாசிக்கின்ற போது தன்னைத்தானே செதுக்கி கொண்டு சிக்கல்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டு செயல்படுவதற்கான பேராற்றலாகிய சக்தியை பெறுவதற்கு அவர்
முடிக்கணுமா? சரி சரி எனக்கு சரி சரி அதான் சரி சரி. இப்போ இந்த புத்தகத்தை பொறுத்தவரை இந்த புத்தகத்திலே கட்டுரை எழுதியவர்கள் யார் யார் என்று நான் பார்த்தேன். பொதுவாக ஒரு கல்லூரியிலிருந்து சிறப்பு தனித்தன்மைகளோடு இந்த புத்தகம் இருக்கிறது என்று நான் சொல்லுவதற்கான காரணம், பொதுவாக கல்லூரிகளில் நடக்கின்ற கருத்தரங்குகள் அதனுடைய வெளியீடுகளாக வருகின்ற புத்தகங்களில் கல்லூரியில் பயிலுகின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள் அவர்களுடைய கட்டுரைகள் இருப்பது வழக்கம். இந்த தொகுப்பை பொறுத்தவரை வேறு வேறு துறைகளில், வேறு வேறு புலங்களில், வேறு வேறு இடங்களில் இருக்கின்றவர்களுடைய கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் வேறு மாநிலங்கள், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு என்று 3 மாநிலங்களை சார்ந்தவர்களுடைய கட்டுரைகள் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன என்பது சிறப்பு. குறித்து வச்சேன், இதை கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும். 2 செய்தி. ஒன்று, கவிதாசன் நம்ம எப்போதும் பயன்படுத்த வேண்டிய ஒரு மந்திரத்தை இப்படி சொல்லுவார். நீங்கள் எப்படி பேசணும், என்ன செய்யலாம், பேசுறதுக்கு நிறைய முறைமைகள் இருக்கிறது. அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படி பேச வேண்டும் என்பதற்கான ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்கிறார். அதை சொல்லுவேன். 2-3 கட்டுரைகளுடைய தலைப்புகளை சொல்லுவேன். அதுக்கப்புறம் கவிதாசன் அவர்கள்ட்ட எனக்கு இருக்கிற வேண்டுகோளை சொல்லி என் உரையை நிறைவு செய்வேன், காலம் கருதி. அன்பாக பேசுங்கள், அது உறவின் திறவுகோள். நிதானமாக பேசுங்கள், அது அறிவின் வெளிப்பாடு. சிந்தித்து பேசுங்கள், அது ஞானத்தின் உதயம். அமைதியாக பேசுங்கள், அது நிம்மதியின் பிறப்பிடம். உண்மையாக பேசுங்கள், அது சத்தியத்தின் இருப்பிடம். மென்மையாக பேசுங்கள், அது முன்னேற்றத்தின் முதல் படி. அளவறிந்து பேசுங்கள், அது வெற்றியின் ரகசியம் என்ற அவருடைய அந்த கவிதை எல்லா நாளும் நாம் வாழ்நாளில் ஒரு நாளை தொடங்குவதற்கு முன்பாக மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுகின்ற ஒரு இறை வழிபாட்டோடு ஒவ்வொரு நாள் வாழ்வியல் செயல்களையும் தொடங்குவது போல இந்த சொற்களை, இந்த கவிதைகளோடு நாம் தொடங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். இதிலே 117 கட்டுரையாளர்கள் கட்டுரைகளை வடித்து தந்திருக்கிறார்கள். விஜயா பதிப்பகத்திற்கு ஒரு மனம் நிறைந்த, நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் இந்த அரங்கிலே நான் பதிவு செய்கின்றேன். மிக நேர்த்தியாக, பிழைகள் இல்லாமல் அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது. இது மெய்ப்பு திருத்திய அத்துணை தோழமைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இதில் கொடுத்திருக்கிற சில கட்டுரைகளுடைய தலைப்புகள், என்னை நானே செதுக்கிக் கொள்ளவும் மதித்து வாழவும் கவிதாசன் வழிகாட்டியாக இருந்தாருங்கிற சிந்தனையை மையமிட்ட கருத்து. இன்னொரு கட்டுரை தலைப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அறம் கவிதையின் உரம். மண் அறம், பெண் அறம், அரசியல் அறம் என்பனவற்றை கவிதாசன் படைப்புகளை முன்வைத்து எழுதப்பட்ட அந்த கட்டுரை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. தமிழ் இலக்கியத்தின் ஒளி விளக்கு கவிதாசன். முன்னேற்றத்திற்கு முகவரி தந்தவர். புத்தியை துலக்கி புது மலர்ச்சி தரும் எழுச்சிமிகு எழுத்துகளின் நாயகர். மாணவர்கள் மாற்றத்திற்கான விதைகள். தலைவனை உருவாக்கும் தலைவன். நல்லாவே கை தட்டலாம். ஆமாம். அடுத்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, தமிழன்னை தந்த தகைசால் கவிஞர். மனவள மேம்பாட்டு செம்மல். அறவியல் உளவியல் வித்தகர். இப்படி நிறைய தலைப்புகளில் இவருடைய நூல்களை அற்புதமாக வாசித்து, கூறியது கூறல் இல்லாமல் அந்த வாசித்ததின் பொருளை உள்வாங்கிக் கொண்டு தங்களுடைய மொழிநடையில் கட்டுரையாளர்கள் கட்டுரைகளை வழங்கி இருக்கிறார்கள் என்பதால் அவர்களுக்கு பாராட்டு. கண்ணதாசன் ஒரு இடத்துல எழுதுவார், காதலில், உறவினில், கலைகளில், உணவினில், ஈதலில், புறத்தலில், இயற்கையை ரசித்தலில், வாழ்தலில் பற்றுவை, வாழ்க்கையை கற்றுவை, நன்று சொல், நன்று செய், நடத்து உன் வாழ்வினை, வாழ்வதே முடிவென வாழ்வினை தொடங்கினால் நெஞ்சமுன் சந்நிதி, நித்தமும் நிம்மதி என்பார். அதனுடைய எதிரொலியை கவிதாசனுடைய படைப்புகளில் நான் பார்த்து மகிழ்கின்றேன். மிகச்சிறந்த முறையில் அவருடைய படைப்புகளை வேறு மொழிகளில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை
சில மாதங்களுக்கு முன்பாக முன்வைத்தேன். அது இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதில் மெத்த மகிழ்ச்சி. இப்போதும் வேண்டுகோள் வைக்கின்றேன், மிக விரைவில் உங்களுக்கு பத்ம விருதுகள் வழங்கி சிறப்பு பெற வேண்டும் நீங்கள். அடுத்ததாக ஐக்கிய நாடுகள் அவையில் உங்கள் குரல் முழங்க வேண்டும். மூன்றாவது, ஏன் கைத்தட்ட மாட்டீங்களா? ஒரு தமிழரின் குரல், நம்முடைய கவிதாசன் அவர்களுடைய குரல் ஐநா சபையில் முழங்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். அடுத்ததாக இந்த கற்பகம் பல்கலைக்கழகம், அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகம் போல கவிதாசன் பல்கலைக்கழகம் விரைவில் வர வேண்டும். இந்த நூற்றாண்டில் நாங்கள் எல்லோரும் அதை கண்ணார கண்டு கழித்து பயனுற வேண்டும். எங்களுடைய இளைய தலைமுறைக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் வேண்டும் என்ற வேண்டுகோளை இதுவரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, சொல்கிறேன். ஆனால் எனக்கு கவிதாசன் ரொம்ப பிடிச்சது, ஏதாவது ஒன்று சொன்னால் என்னமோ பேசும்போது ஒரு சொல், அவங்க 100 சொல்லோட 101வது சொல் என்று கடந்து போய்விட மாட்டார். ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் இருக்கிற ஆழ்பொருளை மிக நுட்பமாக அவதானித்து அவற்றை செயலாக்கம் செய்கின்ற விற்பனர் அவர். எனவே கவிதாசன் பல்கலைக்கழகம் வேண்டும். இன்னொரு வேண்டுகோள் முன்னாடி சொல்லிட்டேன், செய்கிறாங்களான்னு தெரியல. அரசியலிலே நீங்கள் நேரடியாக கால் பதிக்க வேண்டும். உயர்கல்வித்துறை அமைச்சராக நீங்கள் வர வேண்டும். இந்த உலகம் முழுமைக்கும் உங்களுடைய நல்ல சிந்தனைகளும் சிறந்த கருத்துகளும் உங்கள் அருமையான தமிழ் எழுத்துக்களும் சென்று சேர வேண்டும். மிக அழகான தலைமுறை நிகழ்த்திய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் இந்த வேண்டுகோள்களை எல்லாம் உங்கள் அனைவரின் சாட்சியாக, இந்த புத்தகத்தின் சாட்சியாக கவிதாசன் அவர்களுக்கு முன்வைத்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் நிறைவேற்றுகின்ற அந்த நிகழ்வுகளின் போதும் உங்கள் உடனிருந்து என்னுடைய முதல் கரவொலியை பதிவு செய்வேன் என்பதை சொல்லி அன்போடு இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விதையாகவே விட வேண்டும் என்ற லட்சியத்தோடு செயல்பட்டு வரும் கவிஞரை வாழ்த்தி அவர்களுடைய கவிதையினோடு சார்ந்த